இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சித்தர்கள் வாழும் சதுரகிரி மலையின் சிறப்புகளை பத்தி சொல்ல போறேன். சிவபக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும் நம்புறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். சதுரகிரியும் திருவண்ணாமலையும் எத்தனை முறை சென்றாலும் ஒவ்வொரு முறையும் அதன் பிரம்மாண்டத்தை உணர்வதில் தவறியதையே இல்லை. சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது. இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வேர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்று பற்று பல நோய்கள் குணமாகுவதாக சொல்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். பலர் மூலிகைகளை சேகரித்து செல்கிறார்கள். திசைக்கு 4 கிரிகள் வீதம் 16 கிரிகள் சமமாக சதுரமாக அமைத்த காரணத்தால் தான் சதுரகிரி என்ற பெயர் ஏற்பட்டது. மலையின் பரப்பளவு 64,000 ஏக்கர். தானி பாறை அடிவாரம் கருப்பர் சன்னதி அருகே உள்ள தீர்த்தம் மகாலிங்க கோவிலுக்கு வடக்கில் உள்ள மூலிகைகள் நிறைந்த குன்றை சஞ்சீவி மலை என்கின்றனர். சந்தன மகாலிங்க கோவில் அருகே 18 சித்தர்கள் சன்னதி உள்ளது. ஆடி அமாவாசை முக்கிய விழா, தை அமாவாசை, மகா சிவராத்திரி, சித்ரா பௌர்ணமி, மார்கழி முதல் நாள் ஆகிய நாட்களிலும் அதிக கூட்டம் இருக்கும். பழனியில் உள்ள நவபாசன முருகன் சிலையை போகர் சதுரகிரி மலையில் தங்கியிருந்த போதே செய்ததாக கூறப்படுகின்றது. இங்குள்ள ஜோதி புல்லை பகலில் நீரில் நனைத்துவிட்டு இரவில் பார்த்தால் தீபம் எரிவது போல் இருக்கும். பழங்காலத்தில் சித்தர்கள் வெளிச்சத்திற்கு இந்த புல்லை உபயோகித்து உள்ளார்கள். மகாலிங்கம் கோவில் வடக்கில் ஊஞ்சல் கருப்பர் சாமி கோவில் உள்ளது. சுந்தர மகாலிங்கத்திற்கு அமாவாசை நாட்களில் மதியம் 1 மணிக்கு அபிஷேகம் துவங்கும். ஆடி அமாவாசை தவிர மற்ற அமாவாசை நாட்களிலும் தேனும் திணைமாவும் பிரசாதமாக தரப்படுகின்றது. சதுரகிரி மலையில் மின்சார வசதி கிடையாது. ஜெனரேட்டர் பயன்படுத்தப்படுகின்றது. மலைக்கு மேல் சாப்பாடு பற்றிய கவலை வேண்டாம். என் நேரமும் உங்கள் வயிற்றை குளிர்விக்க ஸ்ரீ காளிமுத்து சுவாமி மடம் உள்ளது. உங்களுக்கு குறைந்தபட்சம் கஞ்சியோ கூழோ பழைய சோறோ நிச்சயம் கிடைக்கும். 24 மணி நேரமும் என்பதுதான் விசேஷம். மிகப்பெரிய குழுவாக சென்றால் முன்கூட்டியே சொல்லிவிடுங்கள், சுட சுட சாதம் கிடைக்கும். சதுரகிரி மலை ஏறுவது கடினமானது. மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு இல்லாமல் ஏறுவதை வழக்கமாக கொண்டு உள்ளனர். சதுரகிரியில் சுந்தர மங்கள மலையில் சந்திர தீர்த்தம் இருக்கின்றது. இந்த சந்திர தீர்த்தத்தில் இறைவனை வேண்டி வணங்கி ஒரு முறை நீராடினால் கொலை, காமம், குரு துரோகம் போன்ற பஞ்சமா பாதகங்களில் இருந்து நீங்கி புண்ணியம் பெறலாம். கவுண்டடிய தீர்த்தம் சந்திர தீர்த்தத்திற்கு வடபுறத்தில் உள்ள இந்த தீர்த்தம் இது தெய்வீக தன்மை வாய்ந்த நதியாகும். வறட்சியுற்ற காலத்தில் தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானிடம் வேண்ட ஈசன் தமது சடை முடியில் உள்ள கங்கையில் இருந்து ஒரு துளி எடுத்து 4 கிரிகளுக்கு மத்தியில் விட்டு லிங்கத்தில் மறைந்தார் என்பது ஐதீகம். கங்கை, கோதாவரி, கோமதி, சிந்து, தாமிரபரணி, துங்கபத்ரணி முதலிய புண்ணிய நதிகளுக்கு நீராடிய பயனுண்டு. இந்த நதியில் நீராடுவதால் சகல பாவங்களும் தீர்வதால் இதற்கு பாவகரி நதி என்னும் பெயரும் உண்டு. சந்தன மகாலிங்க தீர்த்தம் இது சதுரகிரியின் மேல் கலிவானம் என்ற இருண்ட வனம் ஒன்று உள்ளது. அவ்வனத்திலிருந்து வருகின்ற தீர்த்தம் சந்தன மகாலிங்க தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது. உமையவள் பிரிங்க முனிவர் தம்மை வணங்காமல் ஈசனை வணங்கியமையால் ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக சிவபெருமானை விட்டு பிரிந்து அர்த்தநாதீஸ்வரர் என்ற சிவசக்தி கோலத்தில் இருக்க வேண்டி சதுரகிரிக்கு வந்து லிங்க பிரசிட்டை செய்து அபிஷேகத்திற்கு வரவைத்த ஆகாய கங்கையாகும். இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் எந்த பாவமும் நீங்கி முக்தி கிடைக்கும். இது தவிர சதுரகிரியில் பார்வதி தேவியின் பணி பெண்களான சப்த கன்னியர்கள் தாங்கள் நீராடுவதற்கு உண்டாகிய திருமஞ்சன பொய்கை உண்டு. காலங்கிநாதரால் உண்டாக்கப்பட்ட பிரம்ம தீர்த்தம் ஒன்று காவலராகிய கருப்பண்ண சுவாமி சன்னதி முன்பாக இருக்கின்றது. இது தவிர கோரகர், ராமதேவர், போகர் முதலிய மகரிஷிகளால் உண்டாக்கப்பட்ட பொய்கை தீர்த்தம், பசுக்கிடை தீர்த்தம், புலிராட்டி தீர்த்தம் போன்ற அநேக தீர்த்தங்கள் சதுரகிரி மலையில் உள்ளது. மகாலிங்கம் கோவிலில் ருந்து சாப்பிட்டூர் செல்லும் வழியில் உள்ள புலிராட்டி பொய்கையில் நீர் வற்றாது. இதில் குளித்தால் கிரகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை. மகரிஷிகளும் சித்தர்களும் இன்றும் அருவருவாக வாழ்ந்துவதும் அருள் வழங்கும் வண்ணம் சதுரகிரியில் வீட்டிருக்கிறார்கள். சிவபக்தர்களை நாமும் ஒரு முறை சதுரகிரி மலைக்கு சென்று இப்பேற்பட்ட சிறப்புமிக்க தீர்த்தங்களில் நீராடி சகல சௌபாக்கியங்களை பெறுவோம் என்று கூறி இது சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.